ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே என்னென்னு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பார்லியும் சாரப்பருப்பு கொஞ்சம் இந்த நவதானியெல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய எல்லாத்தையும் இது கடலக்கொட்டை அதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்து சத்து மாவு செஞ்சதோட பேலன்ஸ் இருக்குது. சத்து மாவு கஞ்சா வச்சு கொடுத்தா குடிக்க மாட்றாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் பார்லி சாரப்பருப்பு கொஞ்சம் முந்திரி எல்லாம் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கிட்டா அதை பசங்களுக்கு பாலில் நைட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் தரலான்னு அப்படியே வந்தேன். கொய்யாக்காய் ஒரு 5-6 இருந்துச்சு. செங்காயாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் செங்காயாக ஒரு 5-6 இருந்துச்சு பறித்தோம். அதையும் குருவி காக்கா குயில் சுற்றிட்டு இருக்குது. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய சிட்டுக்குருவி குயில் எல்லாம் அதெல்லாம் ஒரு நாள் நான் எடுத்து அனுப்புகிறேன். அவங்கெல்லாம் கடித்து கொத்தரி மாடி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நான் காட்டவே இல்லை. அதெல்லாம் சரி, அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருந்தது பறித்தேன். காக்கா குருவி புழு சாப்பிடாத காயை மனுஷன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆர்கானிக் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதை நேச்சுராக நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இவ்வளோ ஒரு 6 காய் இருந்துச்சு. அதில் 2 அவங்க கடிச்சது தான். ஜஸ்ட் இப்போ தான் கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் விட்டுட்டு போயிருக்கலாம். எப்போதுமே கடிச்சிருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிடுவேன். அவங்க கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு தோல் மட்டும் வச்சுருப்பாங்க. நான் இன்றைக்கி என்னவோ லைட்டாக கடிச்சாங்க. அதை அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டேன். கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அவங்க கடிச்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காய் இருக்குது. அதில் 2 அவங்க கடிச்சதுங்க பாருங்கள், லைட்டாக கடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நல்லா செங்காயாக நகத்தை கையை கிள்ளும்போது சர்க்குன்னு உள்ளே போச்சுன்னா நல்லா செங்காய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொய்யக்காய். ஸோ இதில் 2 கடிச்சது, பாக்கி 4 இருக்குது. இது சாமிக்கு போய் ஒன்று வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு சிம்பிளான பிரியாணி. சிம்பிள்னால் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு நான் ஒரு vlogs போடுறேன் ஒரு நாளைக்கு. பிரியாணி சிக்கன் கறி குழம்பா செஞ்சுருக்கேன். பிகாஸ் நாளைக்கு இட்லிக்கு அரைச்சா இட்லிக்கு பேலன்ஸ் இருக்கும், ஊற்றி சாப்பிட்லான்னு. இது ரைத்தா நான் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் அப்புறமா. இன்னொரு நாள் இந்த சிம்பிள் பிரியாணி போடுற அன்றைக்கி அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். ஓகே, இந்த பிரியாணி ரொம்ப 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 ஈஸி. ஜஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேன், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது வேகிற டைம் மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணோம். மற்றபடி 5 நிமிஷம் தான் அதை மேக் பண்ணுறதுக்கு. வதக்கிறது, பொரிக்கிறது, வறுக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன் vlogs குயிக்காகவே. நெக்ஸ்ட் கம்மிங் சண்டே நான் வரும்போது எடுத்து போடுறேன். கொஞ்சம் ஆளுக்கு 2 பீஸ் வச்சு சிக்கன் குழம்பும் ஊற்றிக்கிட்டோம் தொட்டுக்க இல்லைன்னு. அப்படியே அந்த மீதி குழம்பு சிக்கன் இருந்துச்சுன்னா மார்னிங் லைட்டாக சூடு பண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதில் சூடு பண்ணி மூடி போட்டு சிம்மில் வச்சு சூடு பண்ணோன்னா சிக்கன்லாம் நல்லா மறுபடியும் பாயில் ஆகும், கெட்டெல்லாம் போகவே போகாது. ஸோ அதை நாளைக்கு காலையில் இட்லி செஞ்சு அதை சாப்பிட்டோம்னா அமேசிங்காக இருக்கும். மீன் குழம்பு சிக்கன் குழம்பெல்லாம் மறுநாள் காலையில் இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயே சிக்கன்லாம் ஊறி போய் சூப்பராக இருக்கும். இன்னும் தேங்காய் பெருஞ்சீரகம்லாம் அரைச்சி ஊற்றின மட்டன் குழம்பு வச்சுருந்தோம்னா அப்பப்பா சொல்லவே வேண்டாம். தீபாவளி காலையில் தோசையும் கறி குழம்பும் தருவாங்க தெரியுங்களா, அந்த டேஸ்ட் வரும். எங்கள் வீட்டில் அப்படி தான். உங்கள் வீட்டில் எப்படின்னு தெரியல. எங்கள் அம்மா வீட்டில், எங்கள் வீட்டில் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி மத்தியானம் இன்றைக்கி சண்டே இதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.